மகிமையின் மேல் மகிமை அடைந்து, ஃப்ரம் க்ளோரி டு க்ளோரி, ஒரு அற்புதமான கருப்பொருளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுடைய மகிமை, இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்கப்பட்டது? தேவனுடைய மகிமைக்கு சான்று பல இடங்களில் வித்தியாசப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர்கள் பார்த்தார்கள். தேவனுடைய மகிமை மலையில் அந்த கொடுமுடியில் பிரத்யட்சமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக பட்சிக்கிற அக்னியைப் போல் இருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பியது. இப்படித்தான் பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிச்சத்தோடு மேகத்தோடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் பிரசன்னமாய் இருந்ததை அவர்கள் பார்த்தார்கள். பழைய ஏற்பாட்டிலே அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு மிகப்பெரிய ஸ்லாக்கியம், ஒரு விசேஷித்த மகிமையை பார்ப்பதற்கு. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், மோசே ஒரு முட்செடி எரிகிறதை பார்க்கிறார். ஒரு பச்சையான செடி எரிந்து கொண்டிருக்கிறது. அது என்னவென்று கிட்ட பார்ப்பதற்கு போகிறான். கர்த்தர் அந்த முட்செடி நடுவிலிருந்து பேசுகிறார். நீங்கள் என்னைக்காவது காட்டுக்கு போய் அப்படியே போயிட்டுருக்கிறப்ப திடீர்னு ஒரு மரம் பிடிச்சி எரியும் போது அதுலேருந்து யாரோ பேசுனா எப்படி இருக்கும்? நம்ம உண்மையாகவே நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், அங்கேயே விழுந்து அவ்வளோதான் செத்துரும். ரைட். நீங்கள் அநேக விஷயங்களை பார்த்து ஆச்சரியப்படுறீங்க, அநேக விஷயங்களை வியப்பது உண்டு. என்னதான் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தாலும், நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது, இல்லை வீட்டில் அப்படி வெளியில் வரும்போது மேலே ஒரு ஃப்ளைட்டு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பார்த்த உடனே சும்மா இருப்பீங்களா? ஹெலிகாப்டர் போனாலும் சரி, ஃப்ளைன் போனாலும் சரி, நம்ம என்ன செய்வோம்? எடுத்த உடனே யாரையாவது கூப்பிட்டு என்ன பண்ணோம்? உங்கள் முன்னாடி ஒருத்தர் சைக்கிளில் போய் நிற்கிறாரு, ஒருத்தர் சைக்கிளில் போய் நிற்கிறாருன்னு காட்டுவீங்களா? நம்ம காட்டுறதில்லை. சரி, ஒரு சில விஷயங்களை நம்ம ரொம்ப என்னதான் நம்ம அப்படியே பெரிய ஆட்களாக பெரிய வேலை செஞ்சாலும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நூதனமாய் விசேஷமாக இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவது உண்டு. என்னைக்காவது நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இந்த இடத்த குறித்து ஆச்சரியப்பட்டது உண்டா? நீங்கள் விசுவாசியாக இந்த இடத்துல அழைக்கப்பட்டிருக்கிற விஷயம் உங்களுக்கு ஒரு வானூர்தியை பார்த்து வரக்கூடிய ஆச்சரியத்தை விட இது ஒரு ஆச்சரியமான விஷயம்னு உங்களுக்கு தெரியுமா? தேவனுடைய மகிமை ஒரு சில நேரங்களில் மழை பெய்து விட்டவுடன் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வானவில் தோன்றும். யாரையாவது கூப்பிட்டு எங்க வா 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 வானவில்லை பாரு அப்படின்னு சொல்கிறோம். அது நமக்கு மிக ஆச்சரியமான ஒன்றாய், சந்தோஷமான ஒன்றாய் நாம் சொல்லுவது உண்டு. ஆனால் சபை கூடி வருதல், சபையில் சொல்லப்படக்கூடிய வசனங்கள், கர்த்தருடைய வார்த்தை அல்லது நம் சபையினுடைய அன்றாட செயல்பாடுகள் எனக்கு அப்படிப்பட்ட மகிமையாக தெரிகிறதா? எனக்கு எப்பொழுதுமே அது தெரியறதில்லை. ஏன்னா நான் பழகிவிட்டேன். சைக்கிளில் போகிறத போல் ஆயிடுச்சு. இப்போது எனக்கு அது, நான் ஃப்ளைட்டை பார்த்து ஆச்சரியப்படுறதில்லை. ஏன்னா ஃப்ளைட் உள்ளே போய் உக்காந்துட்டேன். ஃப்ளைட்டில் அடிக்கடி போகிறதுனால ஃப்ளைட் எனக்கு என்ன இல்லை, ஆச்சரியம் இல்லை. நான் ஃப்ளைட்டை பார்த்தே ஃப்ளைட் அப்படின்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் ஃப்ளைட்லேயே போகாதவங்க ஃப்ளைட்டை பார்த்து என்ன பண்ணுறாங்க? பயங்கர ஆச்சரியமாக சொல்லிகிட்டு இருக்கிறோம். உண்மையாகவே அதுபோல தான் அநேக விஷயங்கள் நமக்கு பழகிவிட்டது. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு முன்பதாக பிரத்யட்சமாய் முதல் முறை வரும்போது பயந்தாங்க. ஆனால் திரும்ப திரும்ப வரும்போது என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுக்கு அவரா சரி 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 அப்படின்னு விட்டுட்டாங்க. நாம் கூட அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்க போகிறோம். ப்ளீஸ், தேவனுடைய மகிமையை நம்ம உணர்ந்து கொள்ளுவதற்கு நமக்கு இந்த 2 மாதம் டைம் இருக்குது. ஸோ இந்த செய்தி மீண்டுமாக நான் ஒரு ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். இதுவரைக்கும் தேவனுடைய சபையில் வந்து அவருடைய மகிமையை உணரல, தேவன் எதை மகிமையாய் வைத்திருக்கிறார்னு புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நம்ம புரிஞ்சிக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த அற்புதமான வேளைக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீர் பேசுகிற உம்முடைய தயவுக்காக நன்றி. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்க. உம்முடைய மகிமை விளங்கட்டும். இயேசு ராஜாவின் நாமத்தில் தாழ்த்துக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்னோடு கூட 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4, 5, 6 வசனங்கள். நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராயிருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்திற்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. இந்த 3 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின 2வது நிருபத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து என்கிற அந்த பட்டணத்தில் எப்படி ஊழியத்தை துவங்கினார், என்ன வேலை செஞ்சார்? அவர் பாருங்க, அப்போஸ்தலர் 18வது அதிகாரத்தில் முதல் வசனம் இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். அவர் என்ன செய்கிறாரு? அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வருகிறார். இந்த கொரிந்து பட்டணம் என்பது தெசலோனிக்கே பட்டணங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பட்டணமாக இருக்கிறது. சரிங்களா? அதாவது மக்கதோனியா தேசத்துக்கு பக்கத்தில். இப்போது 18வது அதிகாரம் 1வது வசனம். அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்திற்கு வந்து, இந்த கொரிந்து பட்டணத்தில் அவர் என்ன செய்கிறார்? 4வது வசனம் பாருங்கள். ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். 5வது வசனம். மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தரப்படுத்தினான். அவர்கள் எதிர்த்து நின்று தூஷித்த போது அவன் தன் வஸ்திரங்களை உதறி, உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும், நான் சுத்தமாயிருக்கிறேன், இது முதல் புறஜாதி இடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டுக்கு வந்தான். அவன் வீடு ஜெப ஆலயத்துக்கு அடுத்ததாயிருந்தது. ஜெப ஆலய தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான். கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து ஞானஸ்தானம் பெற்றார்கள். ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அவன் 1 வருஷமும் 6 மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான். சரி, 2 பேசேஜ் வாசித்துட்டோம். நம்ம இந்த பகுதியை புரிந்து கொள்ளணும்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். கொரிந்து என்கிற அந்த பட்டணத்தில் சபை ஸ்தாபிக்கப்படுவது, அந்த ஊழியத்தை செய்தது பவுல் தான். முதலாவது ஜெபாலயத்துக்கு போகிறாரு, அங்கே சம்பாஷணை பண்ணுறாரு, யூதர்களுக்கெல்லாம் சொல்கிறாரு இயேசு தாங்க கிறிஸ்துன்னு திருஷ்டாந்தப்படுத்துகிறாரு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க? ஏற்றுக்கல, அவரை தள்ளினாங்க. அவர் அங்கே விட்டு ஜபாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுடைய வீட்டில் போய் தங்குறாரு. அப்போ ஜபாலய தலைவன் ஏற்றுக்கிறான், நிறைய பேர் ஏற்றுக்கிறாங்க, நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, விசுவாசம் உள்ளவராங்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, சர்ச்சு ஃபார்ம் ஆயிடுச்சு. கொரிந்து பட்டணத்தில் சர்ச்சு உருவாகி பல வருஷம் கழித்து ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை வந்துருச்சு?
யார் ஊழியக்காரங்க, யார் சொல்கிறது நம்ம கேட்குறது. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரங்களை பிடிக்குது, ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைப் பிடிக்குது. ஒருத்தவங்க பார்த்தா சரண்யா சொன்ன மாதிரி கை தட்டி அபிஷேகத்தில் ஆடி அப்படி நடத்துறது ஒரு பக்கம் பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு சிலருக்கு என்ன பிடிக்கல, வெறும் வசனத்தை பேசுறது பிடிக்கல. இந்த சபை மாடல் நல்லா இருக்குது, இந்த சபை மாடல் நல்லா இல்லை. இது பார்த்தா மக்களுக்கு நிறைய ஆறுதல் கொடுக்குற மாதிரி இருக்குது, சுகப்படுத்துகிற மாதிரி இருக்குது, இது நிறைய விஷயங்கள் அற்புத அடையாளங்கள் நடக்குது. ஒரு பக்கம் ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க, ஒரு பக்கம் பிசாசு துரத்தப்படுது, ஒரு பக்கம் உதவிகள் செய்யப்படுது. ஆனால் கொரிந்து சபை பார்க்கும் பொழுது கர்த்தர் நடத்துகிறாரா, இது சபைதானா, இப்போ நம்ம எந்த வழியில் போகிறது, எது தேவன் நடத்துகிற சபை என்று நிறைய பேர் கன்ஃபியூஷன். நமக்கும் அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் நிறைய உண்டு. உண்மையாகவே திருச்சபைனா என்ன, தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது. ஒரு சிலருக்கு என்ன கன்ஃபியூஷன், தேவனுடைய மகிமைனா என்ன, எல்லோரும் வேகமாக கைத்தட்டி ஆவிகளை நிறைந்து அந்நிய பாஷை பேசி நாங்கள் அத்தனை பேரும் சந்தோஷமாக பாடி எங்களுடைய வாழ்க்கையில் அக்கினி நிரம்ப அளவுக்கு மகிமையை நாங்கள் பார்க்கணும் தேவாலயத்தில் வந்தால். ஒருவேளை நம்ம பேசிக்காக பார்த்தா அது ஒரு தப்புன்னு மாதிரி தெரியல, அது ஒரு பிரச்சனை. இது சபைனா எப்படி இருக்கணும், அப்படி தானே இருக்கணும். உள்ளே போனால் கை தட்டுறதில்ல, எல்லாரும் பாதி பேர் தூங்குறாங்க, அவர் பாட்டுன்னு பாவம் ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, அங்கே நிறைய பேசுகிறாங்க. இங்கே ஜனங்களுக்கு நேரம் என்ன 3 பாட்டு பாடிட்டு உட்காந்துட்டு நம்ம பாட்டுன்னு ஏதோ வந்தம்மா கதை கேட்குற மாதிரி உட்காந்துட்டு ஏஞ்சி போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் 10 நிமிஷத்துலேயே நமக்கு என்ன வந்துடுது, தூக்கம் வந்துடுது. இதெல்லாம் சர்ச்சா, இது என்ன சர்ச்சு அப்படின்னு கேள்வி இருக்குல்ல. இதே போல் ஒரு கேள்வி அவங்களுக்கு இருந்ததுனால தான் பவுல் இவங்களுக்கு எழுத வேண்டியிருந்துச்சு. நீங்கள் மகிமைன்னா என்ன நினைக்கிறீங்க? இப்போ திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு நடக்க முடியாத ஒருத்தரை நான் சுகப்படுத்தணுன்னு தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறது, ஓகே ஒத்துக்கலாம். இங்கே இருக்கிற அத்தனை பேரும் உங்களை நீங்கள் விட்டு கொடுங்க, நீங்கள் இறுக்கி நிற்காதீங்க, நான் ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவி உங்களுக்கு இறங்குறாருன்னு சொல்லி பேசி 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 நீங்கள் மெய் மறந்து ஆடும் பொழுது தேவனுடைய மகிமை இறங்குறதா நீங்கள் உணரலாம். ஓகே, இதெல்லாம் தேவனுடைய மகிமைக்கு சான்று போல தெரிகிறது. அற்புதம் நடக்கிறது, அடையாளம் நடக்கிறது, நாங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சிருக்கிறோம், தேவனுடைய மகிமை இருக்குன்னு ஒத்துக்கலாம். நீங்கள் பேசணும், ஒரு ஆள் நாங்கள்லாம் உட்காந்து 1 மணி நேரம் உட்காந்து கேட்குறது எங்களுக்கு ஒரு சிலது புரிய மாட்டுக்கு. இதில் எங்கடா நாங்கள் தேவ மகிமையை பார்க்கறது, தேவ மகிமை இருக்குதா இங்கே? இதுக்கு தாங்க இந்த நிருபத்தில் மகிமையின் மேல் மகிமை அடைகிறதுனா என்ன, தேவனுடைய மகிமை எங்கே இருக்கிறது, அதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு பவுல் எழுதின இந்த 3 வசனத்தை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். முதல் வசனத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட நம்பிக்கையை உடையவர்கள். எப்படிப்பட்ட நம்பிக்கை? அந்த வசனம் இப்போ நம்ம படிச்சிடறோம் இல்லையா, 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் நம்ம படித்த 4வது வசனத்தில் நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தை கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நாம் நம்பிக்கை வச்சிருக்கிறோம். என்ன நம்பிக்கை? யாருக்கு முன்னாடி? தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாய் ஒரு நம்பிக்கை. இப்போ கவனிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ஒன்று நம்புறீங்க, உங்களுக்கு ஒன்று பிடிச்சிருக்குது, நீங்கள் ஒன்று சரின்னு ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், உங்கள் அனுபவம் மனுஷங்களுக்கு முன்பாக மனுஷங்க மூலமாக வந்தது தான் உங்களுக்கு மகிமை போல தெரியுது. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பாஸ்டர்ஸை பார்க்குறீங்க, நிறைய சபையை பார்க்குறீங்க, அங்கே இருக்கக்கூடிய அனுபவங்கள், அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிஸ், அதையெல்லாம் மனுஷங்க மூலமாக மனுஷங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, இதுதான் தேவனுடைய மகிமைன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது. தேவனுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை? அதுக்கு முன்னாடி வசனத்தில் என்ன சொன்னார் அவர்? நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் உண்டாகிய கிறிஸ்துவின் நிருபமாய் இருக்கிறீர்கள். ஒரு சபையினுடைய மையப்பொருள் என்ன? சபைக்கு வரும்பொழுது தேவனுடைய மகிமை எங்கு இருக்க வேண்டும்? நீங்கள் பாடும் பொழுது அல்ல, நீங்கள் கைத்தட்டும் போது அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது அல்ல,
நீங்கள் ஒருவருக்கொருவர் அப்படியே ஆவியில நிறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் இசைந்து கர்த்தரை துதித்து புகழும் பொழுது அல்ல, தேவன் உங்கள் இருதயங்களில் எழுதுகிறதுல தான் எது இருக்குது? மகிமையே இருக்கு. மகிமை என்பது பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்க்குறதுக்கும் புதிய ஏற்பாட்டில் பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா பழைய ஏற்பாட்டை தூக்கிட்டு வந்து அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, இப்போ நிறைய அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்க, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய அநேக விஷயங்களை அப்படியே புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் விசுவாசிகள் அப்ளை பண்ணிக்கிட்டோம். என்ன பண்ணிக்கிட்டோம்? எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யார் தேவனுடைய ஊழியக்காரர்? யார் ஊழியக்காரங்க? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன். நேற்று நானும் காசியும் போகும்போது காசி என்கிட்ட சொன்னார், ஒரு கடையாண்ட நிற்கிறோம், நின்ன உடனே பார்த்தா அல்ஃபா ஒமேகா டிஃபன் சென்டர். ஓகே, இது கிறிஸ்தவ பேர். பாஸ்டர், இது வந்து நம்ம ஆண்ட்ரூ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவருடைய கடை இது அப்படின்னு சொன்னார். ஓகே, சூப்பர், பரவாயில்ல, அல்ஃபா ஒமேகான்னு பேர் வச்சுருக்காங்க. நேற்று ஒரு இடத்துல போய் சாப்பிட போனோம், அது மன்னா மெஸ்ஸுக்கு பேர் என்னது? உங்களுக்கு தெரியும், சென்னை போகிற வழியில் வர வழியில் மன்னா மெஸ்ஸுன்னு ஒரு மெஸ் இருக்குது. 99 கிலோமீட்டரில் பார்த்தீங்கன்னா சென்னை 99 கிலோமீட்டர் அந்த மெஸ் இருக்குது. பேர் வைக்கும்போதே அது அவங்க யார்? அவங்க கிறிஸ்தவங்க. ஓகே, தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். ஓகே, மன்னா மெஸ் யாருங்க அவர் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து நம்ம ஆண்ட்ரூ ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு. சரி, சூப்பர் அப்படின்னு. இப்போ என்ன செய்கிற? அவர் பாஸ்டர் ஆகிட்டாருங்க அப்படின்னாரு. பாஸ்டர் ஆகிட்டாரா? ஆமாம், இப்போ அவர் வந்து ஊழியம் செய்கிறாரு. அவங்க சர்ச்சில் இப்போ ஒரு 8-10 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. அவர் வேலையும் செய்கிறாரு, பாஸ்டராகவும் இருக்கிறாரு, கடையும் வச்சுருக்கிறாரு. சூப்பராச்சே, வெரி குட் அப்படின்னு. எப்படி பாஸ்டானார் அப்படின்னு. அவர் திருவண்ணாமலைக்கு போயிருந்தாராம். திருவண்ணாமலைக்கு போய் அங்கே ஒரு ஃபுல் நைட் ப்ரேயருக்கு போயிருக்கிறாரு. அப்போ ஒரு பாஸ்டர் சொன்னாராம், அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணி, அவர் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் போய் ஊழியம் செய்யணும்னு சொன்னார். வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு 10 பேரோடு அவர் ஊழியம் செஞ்சிகிட்ருக்கிறார். எந்த சபை அவரை ஊழியக்கார ஆக்குச்சுன்னு கேட்டேன். இல்லை, ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு ஊழியக்கார ஆகிட்டார். லிசன், இன்றைக்கு இருக்கக்கூடிய 90% சபைகள் இப்படித்தான் சபை உருவாகி இருக்கிறது. நாம் ஒரு என்னங்க அவரை எப்படி பாஸ்டர்னு கேட்டால், 15 வருஷம் நான் சர்ச்சில் இருந்துருக்கிறேன், நான் இப்போ ஊழியக்காரன் ஆகக்கூடாதா? எனக்கு அந்த தகுதி இல்லையா அப்படின்னு நினச்சா நிறைய பேர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, நான் பைபிள் படிச்சிருக்கிறேன்ல, நான் இப்போது எனக்கு ஒரு உந்துதல் இருக்குது, நான் என்னவா என்னும் ஊழியக்காரனா என்னும். சரி, இதெல்லாம் ஒரு விதத்தில் பார்க்குறப்ப சரிதானங்க பாஸ்டர், அவர் என்ன கர்த்தருக்கு விரோதமாக பேச போகிறாரு, அவர் என்ன பைபிள் வேறையாக படித்து கொடுக்க போகிறாரு, அவர் என்ன ஊழியம் செய்கிறதுல இதில் வந்து என்ன தப்பு இருக்குது, கர்த்தருக்கு ஊழியம் செய்தால் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மனப்பான்மை எங்கேருந்து வந்திருக்கிறதுன்னு சொல்லிடுறேன். நம்ம இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டோம், நினச்சவங்களாம் ஊழியக்காரங்களா அப்படின்னு சொன்னால் வேதம் அப்படி சொல்லலை. இருதயத்தில் எழுதக்கூடிய ஊழியம் எல்லோரும் செய்கிற ஊழியம் அல்ல. இந்த உலகம் முழுக்கும் சபை இருக்கிறது, போதகர்கள் இருக்கிறாங்க, தடி எடுத்தவன் எல்லாம் தண்டல்காரான மாதிரி பைபிள் கையில் பிடிச்சவங்கெல்லாம் 10 வருஷம் சர்ச்சுக்கு போன உடனே தாங்க இந்த சபை சரியில்லை, ஆனால் நானே போய் ஊழியத்தை போயிடுறேன், நானே ஊழியம் செய்வேன், என் விருப்பம், நான் போய் ஊழியம் இதை செய்வேன், நான் கர்த்தரை பற்றி பேசுகிறேன். இதே கொரிந்தியர் 2-3 அதிகாரத்தை என்னால் பிரசங்கம் பண்ண முடியும், நான் பிரசங்கம் பண்ண முடியும், நான் பேச முடியும். நிறைய பேர் எழும்பினதுனால எனக்கு கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்காம கண்டதையும் கர்த்தருடைய மகிமையாக்கி வச்சுட்டோம். இஸ்ரவேல் மக்களை தேவன் அழைச்சார் இல்லையா? என் கூட யாத்திரையாகம புத்தகத்தில் மன்னிக்கணும், லேவியராகம புத்தகம் 20 21
24வது அதிகாரம். மன்னிக்கணும், 20வது அதிகாரம் 26வது வசனம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. பாருங்க, ஒரு காரியம் கர்த்தர் சொன்னாரு, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். பாருங்க, கர்த்தர் என்ன சொன்னாரு, உங்களை மற்ற ஜனத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டேன். இப்போ 25வது அதிகாரம், லேவியராகமம் 25:55. இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், இஸ்ரவேல் புத்திரர் என் ஊழியக்காரர், அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின என் ஊழியக்காரரே. இப்போ இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் யாரு? என்னுடைய ஊழியக்காரங்க. நான் உங்களை பிரித்து எடுத்தேன், நீங்க என்னுடைய பரிசுத்த ஜனன்னு சொன்னார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சொன்னார் நீங்க என்னுடைய ஊழியக்காரர். சரி, இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம தேவனுடைய ஊழியக்காரங்களா இல்லையா? கேள்வி கேட்டால் எஸ், எல்லாரும் ஊழியக்காரங்க தான். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. எல்லாரும் ஊழியக்காரங்க அப்படின்னு சொன்னா, நாம் தேவனுக்கென்று ஏதாவது ஒரு வேலையை நிச்சயம் செய்வோம். நல்லா கவனிங்க, நீங்கள் இந்த சபையினுடைய வளாகத்தை துடைக்கிறவங்களா, பெருக்கிறவங்களா, கூட்டுறவங்களா, கழுவுறவங்களா, ஏதோ ஒரு வேலையை நிச்சயம் செய்வீங்க. ஒரு டேபிள் எடுத்து போட்டிருப்பீங்க, சேர் அடுக்கி வச்சுருப்பீங்க, வந்தவங்க எல்லாருடைய செருப்பையும் ஒழுங்குபடுத்தி வச்சுருப்பீங்க. ஏதோ ஒரு வேலையை கர்த்தருக்குன்னு செய்வோம். நல்லா கவனிக்கணும், எல்லா வேலையும் கர்த்தருக்காக செய்கிறது தான். எல்லாரும் வேலைக்காரங்க தான், எல்லாரும் ஊழியக்காரங்க தான். நீங்கள் ஒரு வேளை பைபிள் எடுத்து ஒருத்தவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்கிறீங்கன்னா நீங்களும் ஊழியக்காரங்க தான், இல்லைன்னே சொல்ல. ஆனால் தேவன் ஒரு மனிதனுக்குள் எழுதுகிற வேலையை எல்லாரும் செய்கிறதில்லை. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா, எல்லாரும் ஊழியக்காரங்கன்னு நினச்சவங்கெல்லாம் ஊழியக்காரங்கிறதுக்கு விரும்பினாங்க. நினைச்சவங்கெல்லாம் தேவனுடைய மகிமை எங்களிடத்திலும் இருக்கிறது, நாங்களும் அப்படி இருக்க முடியும்னு நினைச்சாங்க. என்னாகமம் 16வது அதிகாரத்துக்கு என் கூட வாங்க. முதல் வசனத்தை பாருங்க. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்சேயாரின் மகன் கோராகு என்பவன் ரூவன் வம்சத்திலுள்ள எலியாபின் குமாரனாகிய தாத்தானையும் அபிராமியும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரர்கள் சபைக்கு தலைவர்களும் சங்கத்துக்கு அழைக்கப்பட்டவர்களுமாகிய பிரபலமான 250 பேர்களோடும் கூட மோசேக்கு முன்பாக எழும்பி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடி அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனையும் பார்த்து, நீங்கள் மிஞ்சி போகிறீங்க, சபையார் எல்லாரும் பரிசுத்தமானவங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறாரு, இப்படி இருக்க கர்த்தருடைய சபைக்கு மேலாக உங்களை ஏன் உயர்த்துகிறீர்கள் என்றார்கள். கவனிங்க, இப்போ கோராகு, தாத்தான், அபிராம் 250 பேர், ஒரு 253 பேர் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புனாங்க. ஏன் எழும்புனாங்க? மோசே பேசுறது பிடிக்கலைங்க அவங்களுக்கு. மோசே சொல்லி கொடுக்குற எதுக்கும் அவருக்கு ஒத்து போல. எப்போ பாரு என்ன சொல்கிற, நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும், நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும், நீங்கள் கவனமாக இருக்கணும், நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாது, இதை தான் செய்யணும். ஏன் என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க? எப்போ பாரு ஜனங்களை குறை சொல்லிட்டு இருக்கிற. ஜனங்களாம் யாரு? பரிசுத்தமானவர்கள். நீ பேசுகிறத பார்த்தா சபையில் கூட்டு வச்சு இங்கே ஒருத்தரும் ஒழுங்கில்லை, ஒருத்தரும் ஒழுங்கில்லை, ஒருத்தரும் ஒழுங்கில்லை. இதுக்காயான என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் என்ன ஊழியம் பண்ணுறீங்க? சபையில் எல்லாரும் பரிசுத்தமானவங்க, எல்லாம் சுத்தமானவங்க. நீங்கள் எப்போ பாரு சபையில் சரியில்லை, அதை சரியில்லை, இதை சரியில்லைன்னா பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன ஏன் ஊழியம் பண்ணுறீங்க? நீங்கள் தான் 2 பேர் என்ன பெரிய வானத்தில் குச்சவங்களாட்டம் சபையில் இருக்கிற எல்லாருக்கும் மேலே உங்களை உயர்த்துறீங்க. ஊரில் இருக்கிறவங்களாம் யாரும் பாஸ்டரே இல்லையா? நீ மட்டும்தான் பாஸ்டரா? உனக்கு அதெல்லாம் பார்த்தா சர்ச்சுன்னு தெரியாதா? நீ மட்டும்தான் என்ன பெரிய ஆள் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற. ஹலோ, ஒரு பொல்லாத இருதயம்
தேவனுடைய மகிமை எங்கு இருக்கிறது, எதில் இருக்கிறதுன்னு தெரியாமல் அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார், ஜனம் பரிசுத்தம் உள்ளது, நீங்கள் மட்டும்தான் நூதனமாக நடந்துக்கிறீங்க. கோராகு தாத்தாம் அபிராமை கூட்டிக்கிட்டு 250 கூட்டு வச்சுக்கிட்டு எழும்பி நிற்கிறான். மோசே அதை கேட்ட பொழுது முகங்குப்புற விழுந்து கோராகையும் அவன் எல்லா கூட்டத்தாரையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையில் சேர தாம் கட்டளிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். ஒன்று செய்யுங்கள் கோராகின் கூட்டத்தார்களே, நீங்கள் எல்லோரும் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு நாளைக்கு அவைகள் அக்கினி போட்டு கர்த்தருடைய சந்நிதியில் தூபவர்க்கம் இடுங்கள். அப்பொழுது கர்த்தர் எவனை தெரிந்து கொள்வாரோ அவன் பரிசுத்தவானாயிருப்பான். லேவியின் புத்திரராகிய நீங்கள் நீங்களே மிஞ்சி போகிறீர்கள். நாங்கள்லாம் பரிசுத்தமானுங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எழும்பி நின்னாங்க. இப்போ கவனிங்க, நாங்களே எங்களை பார்த்துப்போம். எங்களுக்கு தாத்தாம் அபிராம் 2 பேர் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன மோசே ஆரோன், இவங்க 2 பேர் ரொம்ப பரிசுத்தமானவங்க, கர்த்தர் இவங்க சொன்னாலும் கேட்பார், இவங்க தான் ஊழியத்துக்கு பொருத்தமானவங்க. பிரித்தாங்க. என்ன நடந்ததுன்றது வரலாறு. கர்த்தர் என்ன தெரியுங்களா சொன்னார்? மோசையும் ஆரோனும் நீங்கள் 2 பேரும் இப்படி வாங்க, நான் மொத்தத்தையும் அழிக்கிறேன்னார். மோசை கெஞ்சனான், ஆண்டவரே செஞ்ச தப்பு ஒருத்தன், எல்லாரையும் தயவு செய்து அழிச்சிடாதீங்க. அப்போ கர்த்தர் ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக சொன்னதை நம்ம கவனிக்கலாம். 16வது அதிகாரத்தில் பாருங்க, குறிப்பாக 27வது வசனம். அப்படி அவர்கள் கோராகு தாத்தான் அபிராம் என்பவர்களுடைய வாசஸ்தலங்களை விட்டு விலகி போனார்கள். தாத்தானும் அபிராமும் வெளியே வந்து தங்கள் பெண்ஜாதிகள் பிள்ளைகள் சூழ குழந்தைகளோடு தங்கள் கூடார வாசலில் நின்றாங்க. அப்பொழுது மோசே, இந்த கிரியைகளெல்லாம் செய்கிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினார் என்றும் அவைகளை நான் என் மனதின்படியே செய்யவில்லை என்றும், 2 வார்த்தை, நான் நினைக்கிற மாதிரி செய்யல, தேவன் அனுப்புன மாதிரி தான் இதை செஞ்சேன்னு நிரூபிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்விப்பார். என்ன தெரியுமா? எல்லாரும் சாகிற மாதிரி இவங்க சாகக்கூடாது. உலகத்தில் எல்லாரும் சாகிற மாதிரி இவங்க சாகக்கூடாது. அது நடந்துச்சு. சரி, இப்போ நம்ம அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். 2 வார்த்தை நம்ம எடுத்துருப்போம். என்னுடைய மனதின்படி நான் செய்யலை, 1. 2, கர்த்தர் என்னை அனுப்பி இதெல்லாம் செய்கிறார். 2 விதமான ஊழியங்கள் உலகத்தில் இருக்குது. 1, நான் நினைக்கிற மாதிரி ஊழியம் செய்கிறது, நான் விரும்புகிற மாதிரி செய்கிறது, மனுஷங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை செய்கிறது, மனுஷங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதை செய்கிறது. இன்னொரு ஊழியம் இருக்குது, தேவன் அனுப்பி, தேவன் தகுதிப்படுத்தி, தேவன் ஏற்படுத்தி, தேவன் என்ன சொல்கிறாரோ அதைப்படி ஊழியம் செய்கிறது. 2 ஊழியம்தான். எல்லாரும் ஊழியக்காரங்க. நீங்கள் கிறிஸ்தவ பேர் வச்சுக்கலாம், சபை பேர் வச்சுக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவ பாஸ்டராக இருக்கலாம், பைபிள் வச்சுருக்கலாம், பாட்டு பாடலாம், ஜபம் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் தேவனுடைய மகிமை அதற்குள்ளே இருக்குதான்னா மனுஷங்க வேணால் சொல்லலாங்க. அங்கே பாடுற பாட்டை பார்த்து, அங்கே நடக்கிற விஷயங்களை பார்த்து நீங்கள் ஆர்ப்பரிக்கலாம், விசிலடிக்கலாம், கைத்தட்டலாம், மக்கள் திருப்தி அடையலாம், மக்கள் சந்தோஷமாக கூட்டமாக வரலாம், கூட்டமாக போகலாம். பவுல் இப்போ சொல்கிறாரு, ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. என்ன நம்பிக்கை? கிறிஸ்துவானவர் இருதயங்களில் எழுதுகிற ஒரு ஊழியம் இருக்கிறது. அப்போ மற்ற சர்ச்செலாம் பைபிள் பேசலையா, அங்கெல்லாம் வசனத்தை யாருக்கும் மனப்பாடமாகலையா, அங்கே கர்த்தர் பேசலையான்னு நம்ம சொன்னோம்னா, கர்த்தர் எங்கள் மூலமாகவும் பேசுகிறாருன்னு நினைக்கிற இருதயத்துக்கு ஒரு முக்கியமான வெளிப்பாட்டை தேவன் வைத்திருக்கிறார். அது என்ன வெளிப்பாடு? வாங்க இப்போ 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது, எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கை? இந்த நம்பிக்கை வெளியரங்கமாக இருக்கிறது. எப்படி? மையினால் அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியினாலும், கற்பலகைகள் அல்ல, இருதயங்களாகிய சதையான பலகைகளிலையும் எழுதுகிற ஒரு ஊழியம். அந்த நம்பிக்கையில் என்ன செய்யறோன்னா,
எங்களாலே ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதி ஆனவர்கள் அல்ல. ஹலோ, ஊழியக்காரங்க எப்படி ஏற்படுத்தப்படணும் நல்லா புரிஞ்சுக்கங்க. தயவு செய்து தெளிவுக்கு வாங்க. தான் நினச்சா போய் ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு கர்த்தர் எனக்கு சொன்னார், ஒரு ஊழியக்காரர் சொன்னார், எனக்கு ஜபத்தில் தோணுச்சு, அதனால் நான் போய் ஒரு ஊழியத்தை ஒரு சபையை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு சொன்னான். அது கர்த்தரால் ஏற்படுத்தப்படுறதில்லை. கர்த்தர் அப்படி செய்யவே மாட்டார். அவருடைய வழிமுறையில் என்ன கிடையாது தெரியுமா? திடீர்னு வந்து ஒருத்தங்கிட்ட நீங்கள் வா எனக்காக ஒரு சர்ச்சு கட்டு அப்படின்னு சொல்ல மாட்டார். அப்படி எனக்கு தோணுதுன்னா, எனக்கு அப்படி ஒரு உற்சாகம் வருதுன்னா, எனக்கு அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா, அதை நான் எங்கே தெரியுமா சொல்லணும்? என்னுடைய சபைக்கு சொல்லணும். ஒருவேளை பாபு பிரதரோ பிரபாவோ அல்லது ஜபக்குமார் பிரதரோ ஊழியக்காரன் ஆகணும்னா என்ன பண்ணணும்? யார்கிட்ட சொல்லணும்? சபைக்கிட்ட சொல்லணும். ஏன் அப்படின்னா, பவுல் சொல்கிறாரு, நான் என்னாலே ஊழியக்காரன் ஆகலை. நானே ஊழியக்காரன் ஆயிட்டனா, எனக்கு இனிமேல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டேனா? அப்படின்னா இல்லை. நான் ஓடின ஓட்டம் எங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தேன். தேவன் ஒரு நாள் தமஸ்கு போகிற வழியில் என்ன பண்ணார்? சந்திச்சு என்னை கூப்பிட்டாரு. நான் உடனே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணாமலும், எனக்கு முன்னே அப்போஸ்தலர் ஆனந்தத்தில் நான் போகாமலும் 3 வருஷம் அரபு தேசத்துக்கு புறப்பட்டு நான் போய் என்ன பண்ணேன்? உட்கார்ந்துருந்தேன். மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் யோசனை பண்ணுறதுக்கும் ஆவியினால் நடத்தப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. என் யோசனையின்படி, என் எண்ணத்தின்படி, என் விருப்பத்தின்படி நிறைய பாஸ்டர் எப்படி எழும்புறாங்க. அவங்க யோசனை, அவங்க விருப்பம். ஒரு 4 வருஷம் போயிட்டா போதும், அவர் பாஸ்டர் ஆகிடுவார். ஒரு சில பிரிவு சபைகளுக்கு இந்த வியாதி உண்டு. என்ன வியாதி தெரியுமா? நீ ஒரு 10 வருஷம் ஆனா நீ ஒரு குழுவுக்கு நீ பாஸ்டர் ஆகிடுவ. நீ ஒரு செக்டரில் நீ பெரிய ஊழியக்காரன் ஆகிடுவே. நிறைய சபைகள் இப்படி நம்ம நினைக்கிறோம் சர்ச்சு நிறைய வளருது இல்லை, நிறைய பேர் வராங்கல்ல அப்படின்னு. ஆனால் தேவனுடைய மகிமை இந்த உலகத்தில் எப்படி இப்போ சபையின் மூலமாய் விளங்கணுங்கிறத தேவன் ஒரு திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். அதனால் என்ன பண்ணக்கூடாது? அதிக ஆக்கினை அடைவோம் என்று அநேகர் என்ன பண்ணாதீங்க, போதகர் ஆகிடாதீங்க. ஏன்னா போதகர் ஊழியம் அப்படிங்கிறது நினச்சவங்களாம் செய்கிறதில்லை, விரும்புகிறவங்களாம் செய்கிறதில்லை. அதை யார் ஏற்படுத்தணும்? தேவன் ஏற்படுத்தணும். தேவன் எப்படி ஏற்படுத்துவார்? எப்படி உறுதிப்படுத்துவார்? தேவன் உறுதிப்படுத்தினாருங்கிறதுக்கு என்ன சாட்சி? தேவன் செய்கிறாருங்கிறதுக்கும் மனுஷன் செய்கிறாங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இதை பவுல் சொல்லிக் கொடுக்கலன்னா நம்ம இதை படிக்கிறதே வேஸ்ட். நாங்கள் எங்களாலே தகுதியாகவில்லை, எங்களை தகுதிப்படுத்தினவர் அவர். இந்த ஊழியத்துக்கு ஏற்படுத்தினது அவர். நான் வந்து ஊழியக்காரன் ஆகணும் அப்படிலாம் நான் விரும்பலை. ஆனால் ஊழியக்காரன் ஆக்குனது அவர். நான் திரும்ப சொல்கிறேன், இந்த வசனத்தை பேசுறதுக்கு எனக்கு தகுதி இருக்குதா அப்படின்னு கேட்டால் ஐ லுக் பேக். நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சென்னை வேலைச்சேரில் நான் செஞ்ச வேலை வந்து ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். +2 முடிச்சுட்டு படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, அதுக்கு மேலே படிக்க தேவையில்லை. ஒரு சாதாரண கம்பெனியில் CL வேலை, கேஷுவல் லேபரர் வேலை. ஒரு நாளைக்கு 30 ரூபாய் சம்பளம். இன்னும் சொல்ல போனால் மெட்ராஸில் இந்த வேலை எனக்கு வேணாம், வேறு வேலை செய்யலான்னு என்ன பண்ணலாம்? ஹோட்டலில் போய் எல்லாம் சாப்பிட்டு வைக்கிற HLஐ எடுத்துகிட்டு ஒரு நாளைக்கு 8 ரூபாய் சம்பளம். ஒரு நாளைக்கு 8 ரூபாய். நான் ஓடின ஓட்ட நான் செஞ்ச வேலை சரி, அது 2 வேணாம். கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல பிழைக்கணும், என்ன பண்ணலாம்? காய்கறி வாங்கி வைக்கலாம். தினமும் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு போவேன். 4 மணிக்கு காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். காயெல்லாம் வச்சு விற்று குடும்பத்தை காப்பாற்றலாம். சரி, என்ன வேலை? வேறு என்ன செய்யும்? நம்ம படித்ததுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு வேலைக்கு போகலாம். சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டு வேலைக்கு போகலாம். ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் கிரெடிட் கார்டு விற்கிற வேலைக்கு போகலாம். IOC பெட்ரோல் பேங்க்கில் நின்று எப்படி கேன்வாஸ் பண்ண தெரியும். என் வேலை வேறு, என்னுடைய பிஸ்னஸ் வேறு. நான் எடுக்காத அவதாரம் இல்லை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
பெரிய பெரிய வேலைகளுக்கு போனேன். எல்லாம் தாண்டி ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் சம்பாதிக்கிற வேலைக்கும் போனேன். கர்த்தர் ஒரு நாள் என்னை சந்தித்தார். நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாமல் கர்த்தர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். கர்த்தாவே, இனி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உங்களுக்காக வாழணும். நீங்கள் என்ன, நான் பாஸ்ட் ஆகணும்னா விரும்பிலாம் பாஸ்ட் ஆகல. மறுபடியும் சொல்கிறேன், நான் பாஸ்ட் ஆகலாம் எனக்கு கனவுல கூட விரும்பலை. ஏன்னா எனக்கு பாஸ்டர்னால் பிடிக்காது. ஏன் பாஸ்டர் பிடிக்காது? பாஸ்டருங்க லைஃப்பில் நான் உண்மை பார்க்கல. எனக்கு பாஸ்டர்னா பிடிக்காது. யாரை ஊழியக்காரன் நினச்சேன்? போய் சுவிசேஷ வேலை செய்கிறவங்க, போய் எல்லா இடத்துலையும் சுவிசேஷம் சொல்லிவிட்டு சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்பட்டு உண்மையாக இருக்கிறாங்க பாருங்கள், அவங்கள மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு போகலாம். கர்த்தர் என்னை அழைச்சார். அவர் எப்படி என்னை தகுதிப்படுத்தினார்? நான் மறுபடியும் சொல்கிறேன், 3 பசங்களோட நான் 4வது ஆள், நான் அண்ணன். இந்த 3 பேரையும் கூப்பிட்டு போவேன் போண்டா வைக்கிறதுக்கு. தெருவா போய் போண்டா எடுத்துகிட்டு வருவேன். நான் செஞ்ச வேலை ரொம்ப அற்பமான வேலைகள். எனக்கு நான் பெரிய என்னது எம்ஃபில் முடிக்கல, அல்லது ஒரு வேளை MBA முடிக்கல, நான் பெரிய படிக்கலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவ்வளோதான். தேவன் என்ன இந்த பாஸ்டல் மினிஸ்ட்ரிக்கு கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தொழில்கள் உங்களுக்கு சொல்கிறேனே, 25 இடத்துல வாடகை வீடு மாறி இருக்கிறேன். 25 இடம். நீங்கள் எத்தனை வீடு வாடகை வீட்டிலேருந்து எனக்கு தெரியாது. 25 வீடு மாற்றினேன். வாடகை வீடு, சொந்தமாக வீடு கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் என்னுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக, என்னுடைய இலக்கு வேறு, என்னுடைய சிந்தை வேறு, என்னுடைய நோக்கம் வேறு, நான் ஓடிக்கொண்ட திசை வேறு. ஒரு நாள் தேவன் என்னை சந்தித்தார். சந்திச்சு என்ன தெரியுமா பண்ணார்? என்னை அழைத்த தேவன், அவருடைய சித்தத்தினாலே என்னை அழைத்த தேவன் என்னை தகுதிப்படுத்தினார். எப்படி தகுதிப்படுத்தினார்? என்னுடைய லைஃப்பில் நான் செய்யக்கூடிய வேலைக்கு முதலாவது அவர் எனக்கு இந்த உலகத்தில் நான் உன் கூட இருக்கிறேன், வேற என்ன உனக்கு ஆனாலும் கவலைப்படாதுன்னு எனக்கு ஆறுதலை கொடுத்தார். இந்த 3வது சாப்டர் நீங்கள் படிக்கணுன்னா 1வது சாப்டருக்கு வாங்க. 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் பாருங்க, 4வது வசனம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களையும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். என்ன பண்ணார் தெரியுமா? நான் இருதயத்தில் எழுதுகிற ஊழியத்திற்கு என்னை தகுதிப்படுத்தும்படி, நான் திராணி உள்ளவனாகும்படி என்னை எல்லா உபத்திரவத்தின் வழியாகவும் தேவன் கடந்து வர பண்ணினார். பவுல்னா யார் தெரியுமா? செல்வாக்கு மிகுந்தவன், அதிகாரம் மிக்கவன், எல்லாவற்றிலும் அவனுக்கு நம்ம நினைச்சதை செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் பிடிங்கி பீஸ் போன பல்ப் மாதிரி என்னை போட்டார். சகல இடத்துலையும் அடி, உத, துன்பம், கஷ்டம், பாடு எல்லாம். என்னடா ஊழியத்தை கூப்பிட்டு இதெல்லாம் அனுமதிக்கிறாருன்னு பார்த்தா, என்னை தேவன் தகுதிப்படுத்தினார். சபைன்னு ஒன்று வரப்போகுது. அந்த சபைக்கு நான் ஊழியக்காரன் ஆகணும்னா என்ன தெரியுமா பண்ணும்? என்னுடைய உபத்திரவங்களில் தேவனை பார்க்கிற அந்த என்னுடைய உபத்திரவத்தில் அவருடைய மகிமையை பார்க்கறதுக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தார். எனக்கு திராணியை கொடுத்தார், என்னை தகுதிப்படுத்தினார். நான் இப்போது வருகிறவர்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி வந்துச்சு. தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரல்ல. யார் தெரியுமா? ஆறுதலை தேவனிடத்தில் வாங்கி அதே ஆறுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு இருதயத்தில் எழுதக்கூடிய ஊழியத்தை ஒருத்தர் செய்ய முடியும்னா அவன் தேவனால் தகுதிப்படுத்தப்பட்டவனாக இருக்கணும், தேவனால் திராணி ஆக்கப்பட்டவனாக மாறி இருக்கணும். என் வாழ்க்கையில் அது நடந்துச்சு. ஏன் என்னால் அட்மோஸ்ட் கீழே போய் ஒருத்தர் கூட இருக்க முடியும் தெரியுமா? ஏன்னா நான் அந்த கந்தையில் தான் இருந்தேன். நான் சில்வர் ஸ்பூனில் பிறக்கலை. எனக்கு மெத்த, எனக்கு மாடி வீடு, எனக்கு ஏசி, எனக்கு காரு, பங்களா அப்படிலாம் இருக்குது போயிட்டுருக்கிறேன். இல்லைனாலும் எனக்கு கவலையே கிடையாது. ஏன் தெரியுமா? எனக்கு தெரியுங்க, எனக்கு ஒரு 7 குடிசையில் இருக்கிறவங்க எப்படிப்பட்ட கஷ்டத்தை அனுபவிப்பாங்கன்றதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். பவுல் சொல்கிறாரு, ஊழியக்காரன் ஆகிறதுனா நினச்சலாம் ஊழியக்காரன் அப்படிலாம் இல்லை. கர்த்தர் என்னை
திராணி உள்ளவனாய் மாற்றினார். நான் ஒரு நாள் நான் ஐஸ்வர்யத்தில் இருந்தேன், அதிகாரத்தில் இருந்தேன், என்னை கொண்டு வந்து கீழே போட்டார், என்னை திராணி உள்ள நான் மாற்றினார். எங்களுக்கு என்ன தெரியுமா நம்பிக்கை? இந்த உலகத்தில் தேவன் ட்ரெயின் பண்ணுற மாதிரி வேறு யாராலையும் ட்ரெயின் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்னை திராணி உள்ளவனாக மாற்றினார்ல. ரெண்டாவது என்ன தெரியுமா பண்ணார்? இந்த 2 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் பாருங்கள், 8வது வசனம். சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வருமென்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இப்போ ப்ளீஸ் கவனிங்க, என் லைஃப்பில் என்ன நான் நம்புறதே கிடையாது, எதையும் நான் நம்புறது கிடையாது. முழுக்க முழுக்க அவரை நம்புகிற ஒரு மனுஷனாக என்னை மாற்றினார். அவரை நம்புகிற மனுஷனாக மாற்றதுனால என் வாழ்க்கையில் என்ன தெரியுமா மாற்றம் வந்துச்சு? எந்த கபடமும் எனக்குள்ளே இல்லாத சுத்தவானாக மாறுறதுக்கு இந்த உபத்திரவங்களாம் எனக்கு உதவி செய்தது. நான் பிரசங்கம் பண்ணணும்னு வச்சுங்களேன், நான் பேசணும்னு வச்சுங்களேன், உங்கள் மனசுக்கு பிடிக்குதா, நீங்கள் விரும்புகிறீங்களா, மனுஷங்க இந்த உலகத்தில் எப்படி பார்க்குறாங்க, அதுக்கேற்ற விதமாக மாற்றிக்கிட்ட ஊழியக்காரன் நான் இல்லை. அவர் என்ன தெரியுங்களா சொன்னார்? 12வது வசனத்தை உங்கள் பைபிளில் கொஞ்சம் நல்லா உத்து பாருங்களேன். மாம்சத்துக்கு ஏற்ற ஞானத்தோடு நடவாமல் தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாய் உங்களிடத்திலேயும் கபடமில்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லுகிற சாட்சியங்கள் புகழ்ச்சியாயிருக்கிறது. சரியா? ஏனென்றால் நீங்கள் வாசித்தும் ஒத்துக்கொண்டிருக்கிற காரியங்களையே அன்றி வேறொன்றையும் நாங்கள் உங்களுக்கு எழுதவில்லை. முடிவு பரியந்தம் அப்படியே ஒத்துக்கொள்ளுவீர்கள் என்று நம்பி இருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுனுடைய நாளிலே நீங்கள் எங்களுக்கு புகழ்ச்சியாயிருப்பது போல நாங்களும் உங்களுக்கு புகழ்ச்சியாயிருக்கிறதை ஒருவாறு ஒத்துக்கொண்டிருக்கிறீர்களே. நான் இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறபடியினால். கவனிச்சிங்களா? இப்போ பவுல் என்ன சொல்றாரு? என்ன தேவன் தப்புவித்தார், எனக்கு ஜீவன் கொடுத்தார், என்னை தகுதிப்படுத்தினார், என்னை உபத்திரவங்கள் வழியாக நடத்தினார். நடத்திட்டு என்னை என்ன தெரியுமா மாற்றினாரு? திவ்ய இருதயத்தோடு, திவ்ய மனசோடு, உத்தமத்தோடு, உண்மையாக நாம் பேசுகிற எல்லாம் தேவனுக்கு மகிமையாக இருக்கணுன்றது மட்டும்தான் என் நோக்கம். என் நோக்கம் என்ன தெரியுமா? என் ஊழியம் என்ன தெரியுமா? எப்படியாவது உங்களை கிறிஸ்துவின் நாளிலே அவருக்கு புகழ்ச்சியாக நீங்கள் நிற்கணுங்க. இந்த சர்ச்சுக்கு வர ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. இந்த சர்ச்சுக்குள்ளே ஒரு வேலை நடக்குது. என்ன வேலை நடக்குது? கிறிஸ்துவுக்கு மகிமையாக கிறிஸ்துவின் நாளில் நீங்கள் அவளுக்கு புகழ்ச்சியாக நிற்கணும். ஒரு சர்ச்சுக்கு போனால் என்ன நடக்குது? நீ விரும்புகிறதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்து உங்கள்கிட்ட இருந்து காணிக்கை எதிர்பார்த்துங்க. அவ்வளோதான். நீ காணிக்கை கொடுக்கணும். அவங்க நோக்கம் எல்லாம் ஒன்று தான். ஒரு விசுவாசியை வளர்த்தா அந்த விசுவாசி மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும்? சரி, விசுவாசி மூலமாக ஊழியம் நடக்குதா? எஸ், நல்லா கவனிங்க. ஊழியத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க, ஊழியத்துக்கு போங்க. என்ன எதிர்பார்ப்பு? அதெல்லாம் உங்கள் சபை பெருகும், அதெல்லாம் வருமானம் பெருகும். நான் இதை ஓப்பனாக பேசல, நான் வெக்கமே படலை. எனக்கு கூட ஒரு சில நேரத்தில் நான் யோசித்து பார்த்து, எதுக்கு நிறைய பேர் வரணும்? சால்தான் பாஸ்டர் பேர் வாங்குறதுக்கா? பேர் வாங்கி என்ன பண்ணுவேன்? நான் நல்ல பாஸ்டர், நான் நல்ல ஊழியம் பண்ணுறேன், இதை நிரூபிக்கணுமா? இதை செய்யணுமா? எதுக்கு என் பிரசங்கம் இருக்குது? எதுக்கு இந்த ஊழியம் இருக்குது? நான் நடிக்கிறேன்னா பேர் சம்பாதிக்கணுமா? என்ன எனக்கு கௌரவம் வேண்டியது? என்ன எனக்கு அந்தஸ்து வேண்டியது? எதுக்காக இந்த ஊழியம்? நான் எனக்கு ஏதாவது ஒருவேளை மாம்சத்துக்கு ஏற்றபடியான சிந்தை எனக்கு இருந்துச்சுன்னா, நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போனால் எனக்கு காணிக்க வரும்னு நான் ஊழியத்துக்கு போனேன்னா அதை விட கேவலம் ஒன்றும் இல்லை. ரெண்டாவது, நான் ஊழியத்துக்கு போகிறது நிறைய பேரை சேர்த்துக்கணும் எனக்காகன்னா அதுவும் கேவலம். நிறைய பேர் வந்தால் எனக்கு நிறைய காணிக்க வரும்னு நினச்சின்னா அதுவும் கேவலம். எல்லாமே மாம்சத்துக்குரியது. ஆனால் பவுல் என்ன செஞ்சார்? என் ஊழியம் என்ன தெரியுமா?
என்னை தேவன் எதுக்கு ஏற்படுத்தினார் தெரியுமா? என்னுடைய லைஃப்லேருந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறேன். என்ன நம்பிக்கை? எனக்கு ஆவியானவரை கொடுத்தாருங்க. இதை 1வது அதிகாரம் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா 20வது வசனத்தை பாருங்கள். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. என்ன அபிஷேகம் பண்ணது யாரு? தேவன். எதுக்கு என்ன ஸ்திரப்படுத்தினாரு? தேவனுக்கு மகிமை உண்டாகணும்னு தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒவ்வொரு முறை துவங்கும் போதும் இப்படி சொல்லிட்டோம். நான் சொல்கிறேன், நான் பேசுகிறதெல்லாம் யாருக்கு மகிமை? ஸ்டீஃபன் பாஸ்டர் சூப்பராக பிரசங்கம் பண்ணுறாரு, மகிமை வாங்கணுமா? இல்லை என்னத்துக்கு நான் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன்? ஏதாவது ஒன்றிலும் எதிர்பார்ப்போடு இருக்குதா? ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் இன்னைக்கு வந்த யாருக்கிட்டையாவது எழுதணும். இங்கே உட்காந்து கர்த்தாவே எழுதுங்கன்னு கேட்குற ஒரு பிள்ளையினுடைய இருதயத்தில் அவர் எழுதணும். என்னுடைய நோக்கம் அவ்வளோதான். உண்மையவே இங்கே வந்து ஷேர் பண்ண 2 பேரை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன, அவங்க 2 பேரும் பேசுனதே இல்லை, இன்றைக்கி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? எங்கள் லைஃப்பில் நாங்கள் இங்கே இருந்தோம், இங்கே வந்த பிறகு கர்த்தரை எங்கள் இருதயத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு? எழுதியிருக்கிறாரு. எனக்கு அதோட வேறு என்ன வேணும்? அவங்களால எனக்கு காணிக்க வேணுமா? அவங்களால எனக்கு மரியாதை வேணுமா? எனக்கு மாலை வேணுமா? என்ன வேணும்? எனக்கு எதுவுமே வேண்டாம். ஒன்று வேணும், கிறிஸ்துவின் நாளில் அவங்க கிறிஸ்துவுக்கு மகிமையாக நிறுத்துறதுக்கான ஒரு ஊழியம். எல்லா சர்ச்சும் இதை செய்தா? இல்லை. ஏன்னா இந்த சர்ச்சில் அது நடக்குது, நாம் அதை மகிமையாக பார்த்ததே இல்லை. ஏன்னா நமக்கு வெறுப்பாக இருக்குது, இங்கே எச்சரிப்பாக இருக்குது, இங்கே கண்டிப்பாக இருக்குது. பிரசங்களில் சத்தம் போடுறாரு, பிரசங்களில் இப்படி பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, குறை சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். ஊர்லெலாம் ஊழியக்காரங்களே இல்லையா? அதெல்லாம் சர்ச்சே இல்லையா? அவங்களாம் பாஸ்டே இல்லையா? மறுபடியும் சொல்கிறேன், யாரையும் நான் நியாயம் தீர்க்கல. ஆனால் உத்தமமான ஊழியங்கிறது ஒரு விசுவாசினுடைய இருதயத்தில் குணத்தை மாற்றுவது. சரண்யா ஷேர் பண்ணும்போது மிஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா என்கிட்ட சொன்ன வார்த்தை இதுதான். பாஸ்டர், நான் ஒரு அம்மாவை பார்ப்பேன், ஆராதனையில் அவங்க அந்நிய பாஷையில் நிரம்பி பேசுகிறத கேட்டால் அவங்கள மாதிரி ஒரு பரிசுத்தவான்னு சொல்லவே முடியாது. ஆனால் திங்கக்கிழமை சண்டை நடந்தால் ஒரு இந்துவோ ஒரு முஸ்லீமோ அவங்கள எதிர்த்து என்ன பண்ண முடியாது? பேசவே முடியாது. அப்படி ஒரு கேவலமான ஒரு பெண். எப்படி ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான எப்படி வரும்? சண்டே நீ ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவே, சண்டை போட விட்டா அடுத்தவன் மண்டை கோளாராகி போகிற அளவுக்கு போடுவேன். எப்படி அது உன்னால் எப்படி முடியாது? அப்போ நீ ஆவியினால் நடத்தப்படுவனா ஆராதனையில் நடத்தப்படுற, மற்ற நேரத்தில் ஆரோதனை தான். எல்லாம் வாழ்க்கை முன்ன கவனிச்சு பாருங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் தேவன் ஏற்படுத்தினாருங்கிறதுக்கு என்ன சாட்சி? தேவனை ஸ்திரப்படுத்தி ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்து ஆவியானவரை கொடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறார். இப்போது என்னுடைய வாழ்க்கையில் தேவன் போகிற இடங்களெல்லாம் வாசலை திறந்து என்ன தெரியுமா பண்ணார்? பாருங்கள், 2வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனம். கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வல்லமையான ஊழியக்காரர், அற்புத சுகமளிக்கும் கூட்டம். கவனிங்க, பரிசுத்த ஊழியக்காரர், அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி பேரை போட்டுக்கிறாங்கல்ல, இவங்களாம் தேவனால் உண்டானவங்க இல்லை. அது யாராக இருக்கட்டும், தேவன் அவங்களை அப்படி ஏற்படுத்தவே இல்லை. யாருக்கிட்டே சொன்னாரா நீ அப்போஸ்தலன்னு, நீ தீர்க்கதரிசின்னு? நீங்கள் யாரையாவது அப்படி நம்பினீங்கன்னா, யாராவது உங்கள் மனசில் அப்படி இருந்தாங்கன்னா தயவுசெய்து தூக்கி குப்பைகளை போட்டுருங்க. அது எப்பேற்பட்ட ஊழியக்காரனாக இருக்கட்டும், தேவன் அவங்களை அப்படி ஏற்படுத்தலை. ஒரே ஒரு விஷயம், எந்த இடத்துல போனாலும் நான் ஒன்று பிரசங்கம் பண்ணுவேன். என்ன தெரியுமா பண்ணுவேன்? கிறிஸ்துவை அறியக்கூடிய அறிவை வெளிப்படுத்துகிற வாசனை என்கிட்ட இருக்கும்.
சுகப்படுத்துகிற வாசனை, பேசாச துரத்துகிற வாசனை, முழு இரவு ஜபம், அந்த ஜபம், இந்த ஜபம், இதெல்லாம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஒருவேளை மதத்தில் மனுஷங்களாக ஏற்படுத்திக்கிட்டது. அங்கெல்லாம் நீங்கள் மகிமையை தேடினீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பான கிறிஸ்தவத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. கிறிஸ்தவத்தினுடைய மகிமை எங்கே தெரியுமா இருக்குது? ஒரு சிலருக்கு பைத்தியமாய் தோன்றக்கூடிய பிரசங்கங்களினாலே அவ்வளோதான். ஒரு சிலர் இதெல்லாம் என்ன பைத்தியங்க, வெறும் பிரசங்கம், அங்கே ஜபம் இல்லை, அங்கே பாட்டு இல்லை, அங்கே பிரசன்னம் இல்லை, இங்கே தேவ மகிமை இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கல்ல. பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது இல்லை இந்த பிரசங்கம். இதில் தான் ஒரு சிலரை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளே நடத்தியிருக்கிறார். பவுல் ஏன் தெரியுமா இந்த நிருபத்தை எழுதினாரு? ஒட்டுமொத்த உலகத்துக்கு எழுதி வச்சுக்கிறாரு. இதை எல்லா சர்ச்சிலையும் படிக்கணும். ஆனால் எல்லா பாஸ்டரும் இப்படி படிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மகிமையை தேட விரும்புகிறார்கள். இப்பொழுது நான் யாரை பிரியப்படுத்தும்படி போதிக்கிறேன்? மனுஷரையா? யாரை? நான் மனுஷங்களுக்கு முன்னாடி பெரிய ஆளாக காட்டிக்கணும், மனுஷங்க முன்னாடி இப்படி பண்ணணும். ஐ வில் அகெயின் அண்ட் அகெயின் டெல் யூ, எந்த விதத்தில் ஆகலும் நான் எனக்கு மகிமையை தேடினா தேவனால் நடத்தப்படுறவன் நான் இல்லை. தேவ ஆவி அப்படி நடத்த மாட்டார். ஏன்னா என் பிரசங்கத்தினால ஒரு லாபத்தை நான் எதிர்பார்ப்பேன். இங்கே போனால் காணிக்க வரும், இதை பேசுனா எனக்கு காணிக்க வரும், இதை சொன்னால் எனக்கு காணிக்க வரும். ஒரு வீட்டுக்கு போனால் என்ன பேசுவோம்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார், கர்த்தர் உங்களை இன்னும் மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய போகிறார், அடுத்த முறை வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை இருக்கும், அடுத்த முறை வரும்போது நீங்கள் வேலையில் மாற்றம் இருக்கும். இதை சொன்னால் என்ன பண்ணுவீங்க? குடுக்கூட்டக்காரன் வந்தான்னா என்ன பண்ணுவீங்க? என்ன கொடுத்து அனுப்புவோம்? உங்களுக்கு நல்ல காலம் போகிறதுனா திருப்பி நீங்கள் எதனா நல்லதுன்னா எனக்கு நல்ல காலத்துக்காக தான் நான் பேசிட்டு போகிறேன், வாங்கிட்டு போயிடுவேன். சொன்ன மாதிரியே ஃப்ளூக்கில் எதனா ஒன்று நடந்துருச்சுன்னா சரி உண்மையாங்க. ஆக்சுவலாக நானும் நித்யானந்தும் ஒரே ஸ்கூலில் படித்தோம். நித்யானந்தன் என் கிளாஸ்மேட்டு, நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் எக்ஸாம் எழுதணும். நித்யானந்தா சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளூக்கில் ஒருத்தவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. இன்றைக்கி தனித்தீவே வாங்கிட்டான். உங்களுக்கெல்லாம் நித்யானந்த கதையில் தானே பார்த்துருங்க, எல்லாம் செய்தியில் தானே பார்த்துருப்பீங்க. நான் அந்த ஆசிரமத்தை கிராஸ் பண்ணும்போதெல்லாம் யோசிப்பேன், உண்மையாகவே மனுஷன் மார்க்கமாக நடந்து தந்திரமாக நடந்து ஏதோ ஒன்று அப்படி நடந்துச்சுன்னு இன்றைக்கி யோசித்து பாருங்களேன். நீங்கள் யோசிங்க, மகிமனை எங்கே இருக்குது? ஒருத்தவங்க வாழ்க்கையில் இருதயத்தில் எழுதி கிறிஸ்துவுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துகிறதுக்கான வேலையை செய்கிறவங்க இந்த உலகத்தில் கம்மி. அதுக்கு மதிப்பு இல்லை, அதை யாரும் பெருசாக பார்க்கறதில்ல. இப்போ பிரசங்கத்தினுடைய மையமே என்ன? இந்த ஊழியம் உங்களுக்கு அற்பமாக தெரியுது, இந்த ஊழியம் உங்களுக்கு அலட்சியமாக தெரியுது. எது பெருசாக தெரியுது? எல்லார் கண்களுக்கும் பிசாசு ஓட்டுறவர் பெரியவராக தெரிகிறாரு, அற்புத சுகமளிக்கிறவர் பெருசாக தெரிகிறாரு. வசனத்தை சொல்லி கொடுத்து கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நடத்துகிற பாஸ்டர் உங்களுக்கு ரொம்ப அற்பம். ஆனால் இது எங்களால் ஏற்படுத்தப்படலை, நான் விரும்பி செய்யலை, தேவன் அவருடைய ஆவியினால் செய்யக்கூடிய ஊழியம். இது உங்கள் கண்ணுக்கு மகிமையாக தெரில. உங்களை உட்கார வச்சு படித்து கொடுத்தா இந்த பிரசங்களுக்கு மகிமையாக தெரில. தேவ மகிமையை இந்த பிரசங்கத்தில் உங்களால் பார்க்க முடியல. எந்த இடத்துல பார்ப்பீங்க நீங்கள் மகிமையை? போங்க எங்கேயாவது வித்தை காட்டுவாங்க. நித்யானந்த மாதிரி வித்தை காட்டுற வித்தகர்கள் இருக்கிறாங்க. மயங்கி திரிஞ்சு கடைசியில் அவங்க போகிற இடத்துக்கே கூப்பிட்டு போவாங்க. நான் கிறிஸ்துவின் நாளில் நான் உங்களுக்கு மகிமையாக நிற்கணும், நீங்கள் எனக்கு மகிமையாக நிற்கணும். இதுதான் என் இலக்கு. இதை நான் ஃபஸ்ட்டு சொல்ல, பவுல் அப்படி தான் சொன்னார். உண்மையாகவே அவருடைய பிரசங்கத்தினுடைய வார்த்தை இதுதான். என்ன வார்த்தை தெரியுமா? எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாயிருக்கிறது. புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராக இருக்கும்படி அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். அந்த உடன்படிக்கை எழுத்துக்குரியதாயிராமல் ஆவிக்குரியதாயிருக்கிறது. எழுத்து கொள்ளுகிறது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அவரே எங்களை தகுதி உள்ளவர்களாக்கினார். ஸ்டீஃபன் யார்? உங்களுக்கு ஒரு வேளை கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம். தேவனுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ஒரு பொழுதும் யார் முன்னாடி நின்று பேசக்கூடிய நபர் கிடையாது. என்னுடைய லைஃப்பில்
இந்த தகுதி எனக்கு நான் உண்டாக்குனதில்லை, தேவன் தகுதிப்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் பேசுகிறதுக்கு, இதெல்லாம் சொல்கிறதுக்கு, இதெல்லாம் உங்கள் மத்தியில் எழுதுறதுக்கு ஒருத்தரால் முடியும். எப்போ முடியும் தெரியுமா? என்ன முழுசாக அவர்கிட்ட விட்டு கொடுக்கறதுனால தான். நான் இதை மட்டும் சொல்லுவேன், அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எங்களுக்கு தெரியுமா அது? உங்கள் பைபிளில் இப்போ நீங்கள் எடுத்தீங்களே 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம், அந்த 3வது அதிகாரத்துக்கு மேலே வசனத்தை பாருங்கள். 2வது அதிகாரத்தினுடைய இப்போ இன்னொரு முறை வாசித்துருமா? அநேகரை போல, நிறைய பேரை போல தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். எல்லாரும் தேவ சந்நிதியில் பேசுகிறவங்க இல்லை, எல்லாரும் தேவன் எப்படி சொல்லி தேவன் எப்படி கொடுத்தாரோ அப்படி பேசுகிறவங்க இல்லை. ஆனால் நான் எனக்கு கிடைச்ச பாஸ்டரை எப்படி பார்க்குறேன்னா, கலப்படம் இல்லாமல் துப்புரவாக சரியாக என்னிடத்தில் பேசக்கூடியவர், தேவன் அருளப்பட்ட பிரகாரமாய் பேசக்கூடிய ஒரு பாஸ்டரை நான் கண்டடைந்தேன். என் வாழ்க்கையை அழகாக என் இருதயத்தில் எழுதியிருக்கிறார். 2005 இருந்த ஸ்டீஃபனுக்கும் 2025 இருக்கிற ஸ்டீஃபனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குதுன்னு கர்த்தருக்கு தெரியும். என் வாழ்க்கை ஒரு போதகரால் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் தேவ மகிமையை அவர் எழுதுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் உண்மையாகவே தேவ மகிமை உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. எல்லாருக்கும் கிடைக்கல, கிடைச்சிருக்கிற இடத்துல மறுபடியும் அதே கேள்வி, நீங்கள் வெற்று தாளாய் கர்த்தாவே என் வாழ்க்கையில் எழுதுங்க. நான் மகிமையான ஒரு இடமா எப்போ பார்ப்பேன்னா, தேவன் எதை விரும்புகிறாரோ அதை என்னிடத்தில் பேசுவதற்கு தாழ்மையாக கொடுக்குறேன். அநேகர் இந்த இடத்துல வந்து என்ன தெரியுமா சொல்லிட்டு போயிடுறீங்க, இது என்ன பிரசங்கம், ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு, என்னத்துக்கு இவர் பாடுன்னு அங்கலாச்சிட்டு போகிறாரு, எதுக்கு கோவப்பட்டார், எதுக்கு இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு. எத்தனை பேர் இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்க தெரியுங்களா, எந்தெந்த இடத்துல இப்படிலாம் இருக்கிறாங்க தெரியுங்களா, இவர் என்னங்க இப்படி பண்ணிகிட்ருக்கிறாரு, இது மட்டும்தான் பிரசங்கம்மா, இவர் மட்டும்தான் ஊழியக்காரரா, எத்தனை ஊழியக்காரங்க இந்த உலகத்துக்குரிய விஷயங்களில் எவ்வளோ அக்கறையாக அதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு பேசுகிறார். தேவனுடைய மகிமை அவருடைய வார்த்தை நம்மிடத்தில் வெளிப்படுகிற விதத்தில் இருக்கிறது, நம்மை உருவாக்குகிற விதத்தில் இருக்குது. நாம் அதுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கலாம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். கண்கள் முன் சொல்றேன். பரிசுத்த பிதாவே, நேசிக்கிறப்பா, நன்றியோடு போய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமான தேவனே, உம்முடைய மகத்துவமான கிருபைகளுக்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமையை நாங்கள் பார்க்க, மெய்யான மகிமையை நாங்கள் உணர்ந்து கொள்ள, எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை, இந்த பாக்கியத்தை, இந்த சபையை ஒருபொழுதும் நாங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாமல் பல்வேறு விதமான சிந்தைகளை அலைவிட்டு அலைகிறவர்களாக இல்லாமல் எங்கள் சிந்தையை ஒருமுகமாய் காத்துக்கொள்ள கற்றுக்கொண்டு செய்யுங்கள். உம்முடைய மகிமைகளை வழிநடத்தட்டும். எங்கள் இருதயங்களை எழுதுங்க. தேவன் தாமே எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற இந்த சபை, இந்த ஊழியம் உங்களால் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் அங்கீகரிக்க உதவி செய்யுங்க, புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெருமரும் ரட்சகருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஓகே, நம்ம எல்லாரும் எழுந்திருக்கலாம். நன்றி சொல்வோம், நன்றி சொல்வோம்.